இதில் பெண்களுக்கு 33% கொண்டு வந்ததில் உங்களுக்கு எங்கே நோவுது சொல்லுங்கய்யா. இப்படிலாம் ஆட்டக்கூடாது, பதில் பேசணும். பெண்களுக்கு நீ தனியாக 33% நாங்கள் ஆதரிச்சிருக்கோம். எங்க ஆதரிச்சீங்க? மசோதா டேய் எங்க அறிவு கட்ட பையில தனி மசோதாவை கொண்டு வராம இந்த வரையறையும் சேர்த்து ஒரே மசோதாவை கொண்டு வந்ததுனால தான் எதுக்குறோம். என்ன கேடு? என்ன இதுல என்ன கேடுன்னு கேக்குறேன். ஐயா நீங்க படிச்சவர் தானே, ஓடிச்சு விடுங்க ராஸ்கல். ஏண்டா படிச்சவர் தானே நீங்க? கருவாடு. இதுல என்ன குற்றம்னு மட்டும் சொல்லுங்க. இங்க பாருடா, ஏன் அந்த தனி மசோதாவை வரும்போது நாங்க ஆதரிச்சோமா இல்லையா? நான் கேட்கறது ஐயா, நான் கேட்கறது எதுக்கு இதோட சேர்த்துக்கிட்டு ஒட்ட வச்சுக்கிட்டு கொண்டுட்டு வர்ற? அப்ப இதை பாஸ் பண்ணா தான் அதை பாஸ் பண்ணோன்னு ஏன் அதுல இக்கண்ணா வைக்கிறேன் வைக்கல. இதுல என்ன கேடுன்னு மட்டும் சொல்லுங்க. பாரு எங்களுக்கு ஐயா நான் தெளிவா சொல்லிட்டேன். உத்தரப்பிரதேசத்துக்கு 80 இருக்கிறது, எக்ஸ்ட்ரா ஆகுது. எவ்வளவு ஆகுது? பத்தி எங்களுக்கு 40 எக்ஸ்ட்ரா வருது. நமக்கு 39 இருந்தது, 20 எக்ஸ்ட்ரா வருது. நம்மளோட மக்கள் தொகை அதிகமா இருக்கு, 20 தானே எக்ஸ்ட்ரா வருது. எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? சொல்றது ஒண்ணே ஒண்ணு, இது முதல் மக்கள் கணக்கெடுப்பை எடுக்கணும்னு நீ சொன்னையா இல்லையா? ஆமா. ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறேன்னு சொன்னையா இல்லையா?